ஆஃபர்ல பிரியாணின்னு சொன்னது எவ்வளோ பெரிய தப்பா போச்சு. சாலையில் குவிந்த மக்கள். திறந்து சில மணி நேரமே ஆன சாலையோர உணவு கடையை அப்புறப்படுத்திய போலீசார். பிரியாணி அப்படின்னா யாருக்கு தாங்க பிடிக்காது. அதுவும் ஆஃபர்ல பிரியாணினா உடனே இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி மக்கள் குவிஞ்சிடுவாங்க. இங்கேயும் அதே விஷயம் தான் நடந்திருக்கு. நாமக்கல் திருச்சி சாலையில KM பிரியாணி அப்படின்ற பேர்ல சாலையோர புதுசா தள்ளுவண்டி கடை ஒண்ணு திறக்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே, கடை வேற திறந்திருக்கும். இந்த கடை திறக்கும் போது பாத்தீங்கன்னா திறப்பு விழா சலுகை அப்படின்னு சொல்லி போடுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. சோசியல் மீடியா பக்கங்கள்ல 100 ரூபாய்க்கு 2 சிக்கன் பிரியாணி தரதா ஆஃபர் போட்டிருக்காங்க. எனது 100 ரூபாய்க்கு 2 பிரியாணியா, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு மக்கள் உடனே வந்துட்டாங்க. ஒரு சரக்கு ஆட்டோல வச்சு பிரியாணி விற்பனை செய்யப்பட்டு வந்துச்சு. அண்ட் அத வாங்குறதுக்கு பிரியாணி பிரியர்கள் அப்படியே போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க. அவங்க வந்த 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் இதெல்லாம் சாலையிலேயே நிறுத்தி இருந்தாங்க. இதனால கடுமையான போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அங்க வந்த நாமக்கல் போலீசார் வாகனங்களை அப்புறப்படுத்திட்டு அங்க உணவு வாங்க வந்தவங்களை கலைந்து போகுமாறு அறிவுறுத்தி இருக்காங்க. காவல்துறையில முறையா அனுமதி வாங்கல அப்படின்னு சொல்லி பிரியாணி இருந்த சரக்கு ஆட்டோவையும் அங்க இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. கடையையே அன்னைக்குதான் திறந்திருக்காங்க. ஆஃபர்னால கூட்டம் கூடுனதுல என்ன ஆயிடுச்சு பாருங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க.